அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தற்பொழுது நாம் கொடிக்கால் பாளையம் தமுமுகவின் அலுவலகத்தில் நகர அலுவலகத்தில் இருக்கோம். இன்றைய தினம் என்னன்னா, இந்த இடத்துல இங்கே ஃபித்ரா இரண்டாம் கட்ட ஃபித்ரா கொடுக்க நேற்று முதல் கட்ட ஃபித்ரா கொடுத்தாங்க. அதை லைவ்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இரண்டாம் கட்டமாக ஃபித்ரா விநியோகம் செய்வதற்காக நமது நகர அலுவலகத்தில் பொருட்கள்லாம் எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் இருக்க அந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்க. அதை நான் உங்களை நேரலையில் காட்டுறேன். அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே இந்த இதில் வச்சிருக்காங்க. நம்ம சகோதரர்லாம் உட்காந்து எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் நகர அலுவலகம் கொடிக்கால் பாளையம் திருவாரூர் நகர கிளையில தான் இப்போ இந்த பொருட்கள்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் மீண்டும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஒரு இதுக்கு தேவையான ருச்சி கோல்டு ஆயிலேருந்து, நெய்யிலேருந்து, தேங்காயிலேருந்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே புளியிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. முந்திரி பருப்பு உள்ளிட்டவைகள் எல்லாமே இதில் வச்சிருக்கிறாங்க இந்த பேக்கிங்கில். இந்த பாருங்கள், நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு 2024 ஈதுல் ஃபித்ர்னு சொல்லிட்டு எல்லாமே அதை டைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான் பாருங்கள். எல்லாமே சக்தி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த பேக்கிங்கில் இருக்குது. இதை தான் இப்போ நம்ம சவரெல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வெளியில் பேக்கிங் நடக்கக்கூடிய இடத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் பேக்கிங் செய்யப்படுவதற்காக ஏராளமான பொருட்கள் இருக்குது. இந்த பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வின் கிருபையால் நேற்று முதல் கட்டமாக பொருட்கள் விநியோகம் பண்ணாங்க. இப்போ இரண்டாம் கட்டமாக அடுத்த இது பேக்கிங் செய்வதற்காக எல்லா பொருட்கள் விநியோகம் செய்வதற்காக எல்லா பொருட்களும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பசங்க எல்லாருமே இன்னைக்கு ஃபித்ரா ஈதுல் ஃபித்ர் இது விநியோகம் பண்ணுவதற்காக அவங்க எல்லா பொருட்களுமே பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னு சொன்னோம்னா, துபாய் மண்டலத்தின் நிர்வாகி இதில் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்காரு. நம்ம முனவர் ஜமான் சகோதரர் பாருங்க. அவங்க எல்லா பேக்கிங் பண்ணுற விஷயம்லாம் பாருங்க, பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் இது விநியோகம் செய்யப்பட உள்ளது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட போகும்போதோ காமிச்சு அந்த பொட்டணங்கள்லாம் பேக் பண்ணி பின்னாடி பெரிய பெரிய பையில் இருக்கு பாருங்க. அந்த பைகள்ல தான் இருக்கு. இதுல நம்ம பசங்க இந்த பாருங்க, நம்ம ஊர்ல உள்ள ஹீரோ அந்த சின்ன பையன் வளரும் யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்க. எல்லாருமே நின்று திறன்பட தலைவர் தனியா இன்ஸ்டாகிராம்ல ஐடி வச்சு சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ஒரு சகோதரர் அல்சியாஸ்லாம் பாருங்க, ரொம்ப முனைப்புடன் பசங்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. என்னோட நண்பர் அல்சியாஸ், என் கிளாஸ்மேட்டு. அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல மிகவும் சிறப்பம்சம் என்னன்னா, எங்களுடன் துபாய் மண்டல நிர்வாகி முனவர் அவர்கள் இணைந்திருப்பது ஒரு சிறப்பம்சம். அதே போன்று சகோதரர் ஃபஹது எல்லாருமே இதுல நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சகோதரர் பாஷா எல்லாருமே இதுல இணைஞ்சிருக்காங்க பாருங்க. பசங்கள்லாம் ரொம்ப முனைப்பா பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் IPP இன் சார்பாக, இஸ்லாமிக் பிரச்சார பேரவையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் கொடிக்கால் பாளையம் 52 பணப்பகுதியில் தொழுகை நடக்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் நகர தலைவர் சேத்தப்பா உள்ளிட்டோர் எல்லாமே நிற்கிறாங்க. இந்த பாருங்க, பொருட்கள்லாம் பேக்கிங் ஆயிருக்கு. எல்லாம் ரெடியான பொருட்கள்லாம் பக்கத்தில் நம்ம தமுமுகவோட துபாய் தேரா மண்டல பொறுப்பாளர் நம்மளோட முனவர் ஜமான் இணைந்திருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் துஆ செய்யுங்க. பசங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நின்று சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. சகோதரர்களே, பையெல்லாம் பாருங்க அடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே பையெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்க நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
நேற்று முதல் கட்டமாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வெளிநாட்டில் உள்ள இதெல்லாம் சகோதரர்களுக்காக ஃபித்ரா வந்து நேற்று வந்து முதல் கட்டம் ஒரு இது விநியோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இரண்டாம் கட்டமாக விநியோகம் பண்ணுறாங்க. நேற்று அந்த முதல் கட்டம் விநியோகம் தொடர்பாக நகர தலைவர் சேத்தப்பா அவர்கள் நேற்று வந்து உங்களுக்கு நேரலையில் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு இரண்டாம் கட்ட இது வந்து இன்னைக்கு விநியோகம் தொடருது இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நாளைக்கு பெருநாளா இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம கொடிக்கால் பாளையம் முஹைதீன் ஆண்டவர்கள் ஊர்வலம் ஜமாத் பள்ளிவாசல்ல காலையில் 8 மணிக்கு தொழுகையை அறிவிச்சிருக்காங்க. வந்து அதனால வந்து ஊர்ல பாத்தீங்கன்னா ஏராளமான கடைகள்லாம் வந்து நாளைக்கு பெருநாளா இருப்பதனால ஏராளமான கடைகள்லாம் வந்து திறந்து வச்சு இந்த புரோட்டா அதெல்லாம் நம்ம ஊர் மக்கள்லாம் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் வந்து நம்ம நேரலையில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சதாம் நேத்திலிருந்தே வந்து சதாம் வந்து நேத்திலிருந்தே ஏகப்பட்டது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப பாருங்க எங்களுடைய சிங்கம் அடுத்த இது பாருங்க சகோதரர் பாருங்க காலத்துல ஒரு சின்ன பையன் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வந்து ஒவ்வொரு வருடமும் நமது தமுமுக வந்து இந்த ஃபித்ரா ஈதுல் ஃபித்ர் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த தடவையும் வந்து சிறப்பான முறையில் அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் கூட அல்ஹம்துலில்லாஹ் நமது தமுமுக அலுவலகத்தில் பாருங்க வந்து ஆர்வத்தோட வந்து செயல்பட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இதுல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து சூபி நகர் பகுதிகளெல்லாம் நேற்று வந்து விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரலையில என்னோட மகளும் வந்து இணைஞ்சிருக்காங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஹர்ஷாவும் உங்களுடைய இந்த நேரலையில இருக்காங்க. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 52 பணப்பகுதியில் நடைபெறக்கூடிய இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் தொழுகையை நேரலை செய்ய உள்ளோம் இன்ஷா அல்லாஹ். நேரலையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் இங்கே நடக்கக்கூடிய தொழுகையை இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய தொழுகையை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நேரலை செய்ய உள்ளோம் இன்ஷா அல்லாஹ். கொடிநகர் தகவல் குழுமத்தில் நீங்க நேரலையில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தொழுகையை நீங்க காணலாம். நம்ம கொடிக்கால் பாளையத்தை இன்னும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். நம்ம காதரனும் நேரலையில் இணைஞ்சிருக்காப்புல, பெரிய காதரனை இணைஞ்சிருக்காப்புல, கை காட்டுறாப்புல நம்மெல்லாம். அதே மாதிரி சகோதரர் ஃபத்தாக்கும் வந்து ஃபத்தாக்கு உள்ளிட்டோர்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. பின்னாடி ஃபத்தாக்கு எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. அதை பாருங்க. ஃபத்தாக்கு பாருங்க. ஃபத்தாக்கு நின்று பேசிட்டு இருக்காங்க. ஃபத்தாக்குலாம் வந்து நின்று ஃபத்தாக்கு மேற்பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஃபத்தாக்கும். பாருங்க ஏராளமான பேக்கிங்கிள்ஸ் போட்டு வந்து எல்லாமே அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சகோதரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் வந்து திறன்பட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எண்ணி பார்த்து கரெக்டாக ஒரு சீக்வன்ஸாக உட்காந்து எது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு ரோவாக உட்காந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எதுவும் பொருள் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு வரிசைப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த பேக்கிங்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம நகர அலுவலகம் எங்க இருக்குன்னா கொடிக்கால் பாளையத்துல நம்ம அரசினர் மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலுக்கும் மிகவும் அருகாமையில தான் வந்து இந்த இடம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்க இந்த இடம் இருக்குது. பேக்கிங் எல்லாம் பாத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். உங்க பேக்கிங் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருடமும் தமுமுக இது போன்று மக்கள் நல சேவைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து செய்யுதுங்கிறது உங்களுக்கு எல்லாமே தாங்கள் எல்லாரும் அனைவரும் நன்கு அறிந்தது. வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து எல்லாருக்காகவும் வந்து துவா செய்யுங்க. நமது தமுமுக சகோதரர்கள் வந்து இன்றைய தினம் 2வது கட்ட
சித்ரா பொருட்கள் விநியோகத்தை துவங்க உள்ளனர். அதற்காக ஆயத்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்சமயம் ஏராளமான பேக்கெட்கள் வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து எந்த பொருளும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே ஒரு சீக்வன்ஸா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸா அப்படியே வருஷப்படி பாருங்க. அந்த தாமுக நகர தலைவர் சேத்தப்பா பாருங்க, வருஷலா ஒரு பை எடுத்து எல்லார்ட்டையும் அப்படியே வருஷலா கொண்டு வர பாருங்க. ஏன்னா வந்து எந்த பொருளும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சேத்தப்பா வந்து அங்க முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ரவுண்டா வந்து லாஸ்ட்ல இந்த பை வந்து இங்க வந்து சென்றடையுது பாருங்க. லாஸ்ட்ல அல்சியாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையை வைக்கிறாங்க. ஏன்னா எந்த பொருளும் மிஸ் ஆயிடக்கூடாது, யாருக்கும் விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில ரவுண்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்லாரும் உட்காந்து திட்டமிடல், சரியான திட்டமிடலின் மூலியமாக இதை செயல்படுத்துறாங்க. சரியான திட்டமிடலின் மூலியமாக செயல்படுத்துறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் இவங்க வந்து நம்ம ஊர்ல உள்ள மக்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்க மக்களுக்கு எல்லாம் ஒருத்தவங்களா வந்து எல்லாருக்குமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து இதுல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, பசங்கள்லாம் கொஞ்சம் கூட சோர்வு அடையாம இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல இருந்து எல்லா விஷயங்களும் ஏராளமான விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈடுபட்டு மக்கள் நல இதா இருக்கட்டும், காலையில பஜ்ர் முடிச்சுட்டு போய் தூங்கிட்டு திருப்பி அடுத்த வேலைகள் எதுவாக இருக்கட்டும், இடையில கூட அதாவது நோம்பில் கூட இடையில கூட வந்து இந்த ரத்த தானம் இது சம்பந்தமாக ஒரு ரத்த தேவைக்காக போயிட்டு கூட நம்ம சகோதரர்கள் ரத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப வந்து நம்ம கீழத்தெருவில் உள்ள கடைகள் இதெல்லாம் நான் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சகோதரர்களே, மறவாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தமுமுக இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக 52 பணப்பகுதியில் தொழுகை நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொழுகையில கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தொழுகையை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நேரலை செய்ய உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் நேரலையில நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நம்ம தொழுகையை நீங்க எல்லாருமே பார்க்கலாம். அந்த பாருங்க, ஏராளமான பொட்டணங்களை பாருங்க, அழகா எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் அடுக்கிட்டு அந்த பக்கம் பாருங்க இப்படி போய் அந்த பக்கம் வருது, அந்த அளவுக்கு அடுக்கி இருக்காங்க. இன்னும் வந்து ஏராளமான பொட்டணங்கள் வந்து பேக் பண்ண வேண்டி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கீழத்தெருவிலையும் போய் அங்க நடைபெறக்கூடிய இதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வருவோம். கீழத்தெருலையும் வந்து இன்னைக்கு வந்து அதாவது நாளைக்கு பெருநாளா இருக்கிறதுனால கடைகள்லாம் அமைச்சு லைட்லாம் போட்டு எல்லாருமே ஆர்டர் எடுத்து புரோட்டாக்கள் ஆகட்டும் இதாகட்டும் இப்ப எல்லாமே வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நேரலையில் காணுவோம். இப்பொழுது நம்முடன் வந்து சகோதரர் அசரஃபும் இணைஞ்சிருக்கிறாரு. அசரஃப் இந்த பாருங்க, சகோதரர் அசரஃபும் நம்மளோட நேரில் இணைஞ்சிருக்கிறாரு. இப்பதான் வந்திருக்கிறாரு கலகத்துல இருந்து. சகோதரர் ரஃபியும் அவங்க நம்மளோட வந்து நேரில் இணைஞ்சிருக்காங்க. நகர தலைவர் சேத்தப்பா அவர்கள் பேக்கிங்கை எண்ணி சரி செய்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒன்னையும் வந்து கரெக்டா திட்டமிட்டு செயல்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இலகுவா எல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லிடலாம். ஆனா யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கண்ணும் கருத்துமாக போடக்கூடிய பொருட்கள் வந்து மிஸ் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக்கா வந்து ரவுண்டா உட்கார வச்சு ஒவ்வொரு ஆள் வந்து பையில எல்லார்ட்டையும் வாங்கக்கூடிய மாதிரி ஒரு யூகம் அமைத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பகது வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காப்புல, இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு பகது ஓய்வு எடுத்துட்டு இருக்காப்புல. எங்க அண்ணா காதரனும் நேரலையில இணைந்திருக்காப்புல பாருங்க. இதுல வந்து நம்ம துபை மண்டலத்தின் நிர்வாகி முனவர் அவர்கள் தனது பங்களிப்பை ஏராளமான பங்களிப்பை வந்து கடந்த நாட்களாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஆலோசனை வழங்கிட்டு இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் வந்து அவருக்காகவும் துவா செய்யுங்க. இப்ப நம்ம அடுத்து வந்து கடைத்தெருவில் வந்து நம்ம போய் இந்த நேரலையில கடைத்தெருவு எப்படி இருக்கு என்னங்கிறத ஒரு இது பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நேரலையில் இறந்திடுங்க. அப்படியே நம்ம கொடிக்கால்பாளையம் கடைத்தெருவுக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். கொடிக்கால்பாளையம் கடை வீதியில் போய் நம்ம கடைத்தெருவில் நடக்கக்கூடிய நிகழ்வையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிடிக்காது.
நம்ம கடை வீதிக்கு செல்ல இருக்கிறோம். நமதூர் KMTJ நிர்வாகி சேக் அவர்களும் இப்போ வந்து இங்கே நம்ம தமுமுக நகர அலுவலகத்துக்கிட்ட வந்திருக்காங்க. வந்து சேக்கும் வந்து எப்போதுமே நம்ம தமுமுகவோட எல்லாத்துலேயுமே எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்து வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து சேக்கும் பங்கெடுப்பாப்லன்னு குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம கடைத்தெருவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நமதூர் முஹையதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் அருமையான முறையில் மின்சார விளக்குகள் எல்லாம் போட்டு அருமையான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட கடைகளில் வந்து புரோட்டா, முர்த்தபா இதெல்லாம் வந்து ஆர்டர்னு பேரில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ நோம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கால் பழத்தில் அப்பா கடைன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்பா கடையில் வந்து வாட்சம்சா வந்து அப்பா கடை சம்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்களுடைய அந்த வாட்சம்சா ப்ரிப்பரேஷன் மெத்தடும் சரி. திருவாரூர்லேருந்து ஏராளமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்துட்டு போவாங்க எல்லாருமே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அப்பா கடைக்கிட்ட தான் இருக்கோம். அப்பா கடையில் நாளைய தினம் வந்து புரோட்டா டெலிவரி, புரோட்டா மற்றும் முர்த்தபா ஆர்டருக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புரோட்டா இதெல்லாம் வந்து காலையில் டெலிவரி ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில் யார் வேணும் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து புரோட்டா இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கொடிக்கால் பாளையம் அப்பா கடை. அப்பா கடையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் சீஃப் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனோட வேலை என்னென்னா புரோட்டாவும் இது மட்டும்தான் அண்ணன் வந்து புரோட்டாவும் முர்த்தபா அண்ணன் வேலை. பாக்கி சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சம்சா உள்ளிட்டவைகள்லாம் வந்து அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. அண்ணன் வந்து முர்த்தபாவும் புரோட்டாவும் அண்ணன் தான் ரெடி பண்ணி கொடுக்குறாப்புல. இந்த சகோதரர் பாசா அண்ணன் தான் வந்து வாட்சம்சா ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஊரில். வாட்சம்சா வந்து அண்ணனோட கைவண்ணம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இப்போ அடுத்து வேறு நம்ம உள்ள கொடிக்கால் பாளையத்தில் நம்ம வேறு எங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்வை அந்த ரவுண்ட்ஸ் நம்ம போயிட்டு வருவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம கீழே தெருவை நோக்கி சொல்கிறோம். உள்ள கடை வீதிகளை காட்டுறேன். கடை வீதிகளை காட்டுறேன். கொடிக்கால் பாளையம் கடை தெருவை வந்து இப்போ நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சுல்தான் அதே மாதிரி வந்து அசரஃப் அண்ணன் எல்லாருமே வந்து நேரலையில் உங்களோட இணைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வந்து நமதூர் முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் பெருநாள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் வந்து எல்லாரும் வந்து மக்கள்லாம் வருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் 2 பேரும் வந்து சகோதரர்கள் அத்தனை பேருக்கு வந்து ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இப்போ நம்ம ஊர் வந்து இன்னைக்கு வந்து கோலாகலமான நல்ல அருமையான முறையில் கோலாகலமாக இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கு சீட்டு கொடுத்து அந்த இறைச்சி கடையில் வந்து சீட்டுக்கு இறைச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எங்கள் ஊரில் அது வழக்கமாக உள்ள ஒரு நடைமுறை. சீட்டு வந்து பள்ளிவாசலில் சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனை பெற்றவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டோக்கனை வச்சு அங்கே போய் வந்து ஜாமான்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்போ இதுதான் வந்து நம்ம ஊர் கடத்தரில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய நிகழ்வு. இப்போ பாருங்கள், கடைகள் எல்லாம் ஏராளமான மக்கள்லாம் வந்து பொருட்கள் வாங்கிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க, பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா புதுமண தெரு அந்த முனையில் இருக்கக்கூடிய கறிக்கடை வரைக்கும் போகிறோம். போய் பார்த்துட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் வருவோம். பாருங்கள், எல்லாம் மக்கள்லாம் விளக்கெலாம் போட்டு எல்லார் வீட்லேயும் வந்து மக்கள்லாம் மகிழ்வாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஜேம் தெருமுனையில் அண்ணன் பாபண்ணன் கடை திறந்துருக்குது. பாபண்ணன் வந்து இன்றைக்கி நைட்டு எல்லாம் பெருநாளை எடுத்து எல்லாருமே வந்து கோழி இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக பாபண்ணன் கடை திறந்து வச்சுருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து நம்ம புதுமணத்தரை நோக்கி சென்று கொண்டு இருக்கோம். ஜமாத்துடைய கறிக்கடையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இது போன்று நம்ம வந்து மேலத்தெருலையும் இன்றைய தினம் வந்து கறி விநியோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் உங்கள்கிட்ட வந்து நான் நேரலையில் இன்ஷா அல்லாஹ் நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அது இல்லாமல் ரோடு மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெர்க்கிங் இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து கொடிக்கால் பாளையத்தில் ஜமாத்துடைய கறிக்கடை. இந்த கறிக்கடையில் பாருங்கள்
சகோதரர் இக்பால் இப்போ தான் கறி வாங்கிட்டு ஆட்டோவில் ஏறுறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுதான் நமதூர் முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் அவங்களோட நிர்வாகத்துடைய கறிக்கடை. இந்த கறிக்கடையில் வந்து எப்போதும் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல டோக்கன் வழங்கிடுவாங்க. வழங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து டோக்கன் கொண்டு வரவங்களுக்கு வந்து கறி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதை முறையாக எங்கள் ஜமாத் வந்து முறையாக வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளோட நம்ம பர்மா இசாக்கனும் இணைஞ்சிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம ஊர் செக்ரட்டரி சலாவுதீன் எல்லாருமே வந்து இருக்காங்க. நான் வாங்கி அப்போ கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்தேன் அப்போ. சும்மா வந்தா என்ன பார்க்கலாம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நமதூர் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல்ல காலையில் இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு தொழுகை அறிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் வந்து நமதூர் ஜமாத்துடைய கறிக்கடை. நம்மளோட பார்த்தீங்கன்னா உள்ளர பாருங்க, நம்ம ஜஃப்ருல்லா அண்ணனும் இருக்காங்க, அதில் இணைஞ்சிருக்காங்க. சகோதரர் தான் வந்து நமதூர் கடையை நடத்தக்கூடிய சகோதரர் இருக்காரு. என் மகளும் என் கூடயே வந்துகிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அடுத்து வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு எய்தாப்புல உள்ள கடையை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நேரலையில் காண இருக்கோம். இப்போ தமுமுக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து எல்லாம் வந்து பேக்கிங்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேக்கிங் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பேக்கிங்லாம் 2வது கட்ட பேக்கிங்லாம் மக்களுக்கு விநியோகம் பண்ண இருக்காங்க. நம்ம ஜஃபருல்லா அண்ணன் சலாவுதீன் எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க. இங்கே வந்து கறி அல்ஹம்துலில்லாஹ் டோக்கன் வாங்கினவங்க எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கறி வித்து இக்பால் வந்து நம்மளோட நேரலையில் இருக்காரு இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து மேலத்தெருவை நோக்கி நம்ம செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து சகோதரர்களே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா துக்கான் நகர் என்ட்ரன்ஸில் நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். துக்கான் நகர் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் துக்கான் நகர், கொடிக்கால் பாளையத்தில் இருக்கக்கூடிய துக்கான் நகர். இந்த துக்கான் நகர்லேருந்து நம்ம வந்து இப்போ கிராஸ் பண்ணி இப்போ நம்ம கீழத்தெருவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஜேம் தெரு வடக்கு தெரு சந்திப்பு முனை அந்த ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ கீழே தெருவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். கோழி கடையில் கூட மக்கள்லாம் நின்று கோழி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் கடத்தெருவுக்கு வந்தாச்சு. கடத்தெருவை பாருங்கள். இப்போ வந்து நேரலையில் நீங்கள் நம்ம ஊர் கடத்தெரு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நேற்றைய தினம்லாம் அந்த சங்கம்லாம் முந்தானத்தெல்லாம் எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரலையில் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் நாளைக்கு பெருநாளாக அறிவிக்கப்பட்டதுனால சகோதரர்கள்லாம் எல்லாம் வந்து கடை வீதி ரெண்டுகிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், டீ பிளேட்லாம் கட்டி எல்லா இடத்துலையும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைய தினம் அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்சாக்கள் இதுக்கெல்லாம் வந்து நாளைக்கு சம்சா கிடையாது, குர்தபா, புரோட்டா உள்ளிட்டவைகளை வழங்குவதற்காக ரெடி பண்ணி. இந்த பாருங்கள், நம்ம ஒரு பள்ளிவாசலில் பாருங்கள், நம்ம முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல்கிட்ட நம்ம போயாச்சு. அதோட முன்னாடி எலிவேஷனை தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கேன். மின்சார விளக்குகள் வந்து போட்டு அருமையான முறையில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பாருங்கள், தமுமுகவின் நகர அலுவலகம் அருகாமையில் பேக்கிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பேக்கிங்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கள், ஏராளமான 2 பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம மேலே தெருவையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வந்துடுவோம். சகோதரர்களே, இப்போ நம்ம எதுக்கிட்ட எக்ஸாக்டாக இருக்குன்னு சொன்னோம்னா, நம்ம நகராட்சி துவக்கப்பள்ளி இருக்குல்ல, நகராட்சி துவக்கப்பள்ளிக்கிட்ட நம்ம குடிக்கால்பாளையம் நகராட்சி துவக்கப்பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த முனையில் பக்கர் கடை வச்சுருக்கிறாப்புல. இந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் வந்து புரோட்டா முர்த்தபா உள்ளிட்டவைகள் நாளைய தினம் இந்த இடத்துலையும் நாளைக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போன்று இந்த இடம் பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி தர்காவில் இனாயத்துல்லா மாமா அவங்க கடை வச்சுருக்காங்க. வந்து நமது சகோதரர் யூசுஃபு எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய தினம் வந்து புரோட்டாக்கள் வந்து ஆர்டரின் பேரில் கொடுத்து கொடுக்குறாங்க இவங்க. அதனால் வந்து அதற்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து நேராக மேலத்தெரு போவோம். இப்போ மேலத்தெரு போயிட்டுருக்கோம். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஹைஸ்கூல் தெரு இருக்குல்ல, அந்த தெருவுக்கு பக்கத்தில் நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் வந்து சகோதரர் ஆர்ஃபின்லாம் வெளில நிற்கிறாப்புல பாருங்கள். எஸ்சிபியோட ஆர்ஃபின்லாம் நிற்கிறாங்க. எல்லோரும் வந்து வெளியில் மக்கள்லாம் பெருநாள் செய்யாமல் இப்போ நம்ம வந்து மேலத்தெரு பூங்கா கிட்ட நம்ம வந்துட்டோம். மேலத்தெரு பூங்கா டேர்னிங் திரும்புகிறோம். இப்போ திரும்பி புதுப்பள்ளி தர்காவுடைய டேர்னிங் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், புதுப்பள்ளி தர்கா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுப்பள்ளி தர்கா. நம்ம வந்து புதுப்பள்ளி தர்காவை கடந்து நம்ம இப்போ மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ மேலத்தெருவோட டேர்னிங்கில் நம்ம திரும்பிட்டோம். திரும்பி நம்ம சகோதரர் ஆசாத் அவர்களும் வந்து இருக்கிறாரு பாருங்கள் நேரடியில். சகோதரர் ஆசாத் வந்து இன்றைய தினம் காலையில் பார்த்திங்கன்னா காலையில் ஜாக் பள்ளியில் தொழுவையில் கலந்துக்கிட்டாரு. அவரோட புகைப்படம் வந்துருந்துச்சு. சகோதரர்களே, இப்போ வந்து நம்ம சகோதரர் ஆசாத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆசாத் வந்து மேலத்தெருவில் அவங்க வீட்டில் நிற்கிறாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம மேலத்தெரு பள்ளியை நோக்கி சிறிது நேரம் போய் மேலத்தெரு பள்ளியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்ற சகோதரர்களே, இங்கே மேலத்தெருவில் தங்கப்பா கடையில் புரோட்டா ஆர்டர் பெற்று இந்த தினம் வந்து புரோட்டா வந்து இங்கே சுடுறதுக்கான அதுக்கான வேலைகளில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து மேலத்தெருவோட தோற்றம், இப்போ உள்ள தோற்றம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நினைவூட்டுகிறோம். நாளைய தினம் இஸ்லாமிய பிரச்சார பேரவை நடத்தக்கூடிய தொழுகை, அதாவது தமுமுகவின் இஸ்லாமிய பிரச்சார பேரவை நடத்தக்கூடிய அந்த தொழுகை நிகழ்ச்சிகளையும் வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நேரலை செய்யப்பட உள்ளது. சகோதரர்கள் வந்து நேரலையை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜாமிஉல் மஸ்ஜிதை கடந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பக்கத்தில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா கீழே தெருவை சேர்ந்த சகோதரர்கள் நம்ம துவான் சேட்டு நிசார் கப்பத்தம்பி எல்லாருமே வந்து நேரலையில் இருக்காங்க. இந்த பாருங்கள், மேலத்தெரு கறிக்கடையில் மக்கள் வந்து கறி வாங்குறதுக்காக காத்து கொண்டிருக்காங்க. அதில் மேலத்தெரு கறிக்கடை, இந்த கறிக்கடையில் தான் வந்து கறி வாங்குறதுக்கு மேலத்தெரு பள்ளியில் டோக்கன் வாங்கினோம்னா இங்கே வந்து இருக்காங்க பாருங்கள். கறி வாங்குறதுக்காக ஏராளமானவங்க நிற்கிறாங்க. இதில் சகோதரர் முத்துராஜாவும் இணைஞ்சிருக்கிறாப்புல. இதில் அல்ஹம்துலில்லாஹ் கறி அங்கே இல்லை. இப்போ மேலத்தெருவில் பள்ளிவாசலுக்கு எதிராப்பில் உள்ள அந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா கணேஷ் கடை, அந்த சகோதரர்கள் தான் இப்போ வந்து எல்லாம் கறி வாங்கிட்டு இருக்காங்க. ஜமாத்துடைய கடை, அது மேலத்தெரு ஜமாத்துடைய கடை. அந்த கடையில் தான் வந்து இப்போ எல்லாம் வாங்கிட்டு. இப்போ இது எய்த்தாப்பில் இருக்குது 60 ரூபா தர்கா. அந்த இது இருக்கிறத பார்த்திங்கன்னா
இந்த எய்த்தாப்பில் இருக்கிறது கோழிக்கடை. இந்த கோழிக்கடையிலையும் மக்கள் வந்து கோழி வாங்குறதுக்காக இருக்காங்க பாருங்கள். மக்களே, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து நேரில் இணைஞ்சிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க நன்றி. வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம வந்து இது முடிஞ்சிச்சு, நேரலை நிறைவு பெற்று இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து கீழத்தெருவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். ஜாமியுல் மஸ்ஜிது நான் வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ கீழத்தெருவை நோக்கி செல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த முகநூல் நேரலையை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.